வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஓம் இந்த தலைப்புல தொடங்கி இதற்கான காஸ்டிங்ல தொடங்கி அண்ட் இப்போ இந்த படம் ஒரு 60-65% படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்குமே ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தை சுற்றி இந்த படத்துல சேர்ந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது இதில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் எண்ணிலிருந்து தொடங்கி இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜேர்னியாகவும் ஒரு முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இதில் என் கூட பயணிச்சுட்டு இருக்கிற எல்லாரும் நம்புகிறாங்க. தனுஷ் சார்ல தொடங்கி இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் ஆர்டெக் ஸ்டுடியோஸ் அண்ட் வண்டர்பார் ஃபிலிம்ஸ், ஸ்ரேயஸ் அண்ட் இதில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் தி லெஜெண்ட் மம்முட்டி சார் அண்ட் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, இந்திரன் சார் அண்ட் மெனி மோர் ஆக்டர்ஸ். அவங்க எல்லாருமே வந்து இதுக்காக இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சிறப்பாக படம் வந்துட்டுருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னிக்கல் குரூப் வச்சுருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, கேமராமேன் எழில் அரசு அண்ட் எடிட்டர் என்னுடைய ப்ரீவியஸ் படமான அமரன் அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கருப்பு படத்தோட எடிட்டர் கலை, அவர் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டீசர் கூட, இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வீடியோ கூட அவர் தான் எடிட் பண்ணது. அண்ட் இது வெறும் ஒரு டைட்டிலுக்கான அறிமுக வீடியோவாக தான் பார்க்குறோம். ஒரு போஸ்டர் மட்டும் பண்ணுறதை விட தனுஷ் சாரோடைய கேரக்டர் என்னங்கிறத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு வீடியோ இது. படத்துக்கான டீசர், அடுத்தடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்குமான டீசர் அண்ட் படத்துக்கான மெயின் ட்ரெய்லர் இன்னும் அடுத்தடுத்து ஒரு சில வாரங்களில், அடுத்து வர மாதங்களில் ரிலீஸ் ஆகும். அக்டோபர் 16 ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியாக அந்த தேதி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதில் சாப்டர் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இது தலைப்பாக பார்க்கும்போது ஏதோ ஒரு தெய்வீகமான ஒரு தலைப்பாக மட்டுமே, தெய்வீகமான ஒரு தலைப்பு தான், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தலைப்பு தான். பட் அதை தாண்டி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது. அது ஒன்று அடுத்தடுத்த பார்வைகளில் எல்லாருக்கும் கௌரவமாக புரிய வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பாக அடுத்த பிரஸ்னுடைய Q&A இருக்கு. பட் நான் வந்து ஆஸ் அ ஃபேனாக உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தனுஷ் சார் தொடர்ந்து நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓம்ல எப்படிப்பட்ட தனுஷ் சாரை பார்க்க இருக்கும்? தனுஷ் சார் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து ஒரு மல்டிஃபெஸ்டட் பர்சனாலிட்டியா, ஒரு மல்டிஃபெஸ்டட் ஆக்டரா, ஒரு ஆக்டர் அப்படின்னும்போது அவங்க ரொம்ப அதீத திறமையாளராக இருந்தால் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் சட்டிலாக நடிச்சுட்டே இருக்காங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. எனி கேரக்டர் ஆர் எனி இமோஷன் இதில் பல்வேறு இமோஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்குது. அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி குட் சினிமாக்கும் கமர்ஷியல் சினிமாக்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனுஷ் சார் இந்த படத்தில் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போதைக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே சார், உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக நாங்க எந்த பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மலையாளத்துல நாங்க பார்க்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சார். ஸோ மம்முட்டி சார் உள்ள இருக்கும்போது அவர் ஹீரோவா வில்லனா பல கேள்விகள் இருக்கு. ஸோ அவருடைய கதாபாத்திரத்தை பத்தி ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் எங்களுக்காக சொல்ல முடியுமா? மம்முட்டி சாருடைய கதாபாத்திரத்தின் பேர் கார்த்திகேயன். அண்ட் இது நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி புனையப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி இது. ஸோ அதில் மம்முட்டி சார் வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அடுத்தது ரொம்ப சீக்கிரம் அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் பார்வையும் வரும். Wow. Yeah. It's so nice. Thank you so much, Raj sir. I know it's too early to talk about a lot of things about the film. So, அடுத்த press Q&A இருக்க போது அதுக்கு முன்னாடி நீலம் டைட்டில் டீசர் நம்ம பார்க்க போறோம். So, நீலம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. Thank you very much for joining. Thank you. And at this moment, I'd like to thank all the producers who have come from a long way. Thanks to Mr. Shraddha Agarwal, Mrs. Azmat, creative producer Mr. Vishu, and co-producer Mr. Shreyas, and Sandesh sir, and all of you have been very supportive for this film right from the beginning. Without you all, such a massive production wouldn't have been possible. And we've been visualizing a lot of things, and the project is also, it's getting bigger and bigger as we speak.
ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் கூட நான் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அதனால ஒரு சென்டிமெண்டல் கனெக்ட். இட்ஸ் ஓகே, தட் இஸ் ஓகே. சார் வணக்கம் சார். இந்த ட்ரெயின் சார் டைம் சார் சார் இந்த படங்கள்லாம் ரங்கோலி அமரன் அதெல்லாம் வந்து கதைக்கு சிமிலரா ஒரு இதுவாக வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்துக்கு ஏன் ஓம் அப்படின்னு டைட்டில்? எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஓம் அப்படின்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து கதைக்கும் இந்த சொல்லுக்கும் ரொம்ப தொடர்புகள் வேற வேற லெவல்ஸ்ல இருக்கு, வேற வேற லேயர்ஸ்ல இருக்கு. அடுத்தது இதை பத்தி தொடர்ந்து அடுத்தடுத்த டீசர்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் டூ early டு எக்ஸ்பிளைன் த டைட்டில் நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த டீசர்ஸ் அண்ட் அடுத்தடுத்த மெட்டீரியல்ஸ் வரும்போது யூ ஹேவ் தி ஆன்சர். சார் இங்க ஏற்கனவே கன்னடத்துல உபேந்திரா நடிச்சு ஓமுன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இன்னைக்கும் அது ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. அதே டைட்டில யூஸ் பண்றதுக்கு எனி ரீசன் சார்? இல்லை சார், இது வந்து இந்த படத்துக்கும் இந்த கதைக்குமான சூழலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையா இருந்தது. இப்போ நிறைய டைட்டில்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண படம் கூட அது முன்னாடி 90s ஏர்லியரா வந்த கார்த்திக் சாருடைய படம் தான். நம்ம பண்ணது மட்டும் இல்லை, மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ற படமும் லவ் டுடே ஆர் மெனி ஃபிலிம்ஸ், ஈவன் தனுஷ் சாரோட நிறைய படங்கள் கூட பழைய படங்களுடைய டைட்டில்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்கு. பட் இது வந்து ஏதோ ஒரு சென்சேஷனுக்காக வைக்கப்பட்ட ஒரு டைட்டில் இல்லை. இந்த கதைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் கதையோட தலைப்பை எழுதிட்டு அப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளே எழுதுவேன். அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பா ஃபைனல் டிராஃப்ட்ல நம்ம ஆரம்பிக்க முன்னாடி எழுதி அதுக்கப்புறம் தொடங்கின ஒரு திரைக்கதை தான் இது. ஸோ இதுக்கும் கதைக்கும் ஆழமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இருக்கு சார். சார் ராஜ்குமார் சார், நான் வேலை வச்சிருந்த கார்த்திக் சார், இந்த சிவப்பு பேக்ரவுண்ட் சிகப்பு பேக்ரவுண்ட் கம்யூனிஸ்டத்தை குறிக்குதா சம்மரத்தை குறிக்குதா? சார் அதுலயே வந்து எழுத்தா என்னன்னு விவரிச்சிருக்கு. அதுல வந்து சாப்டர் 1 உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இந்த ஓங்கிற படத்துக்குள்ள இந்த பார்ட் 1, அதாவது சாப்டர் 1 அப்படிங்கிறது உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இருக்கு. அதுலயே அது இட் இஸ் தேர் இஸ் நத்திங் டு ஹைட். அதுல பிக்சர்ஸ்ல இருக்கு, விஷுவல்ஸ்ல இருக்கு, கேப்ஷன்ல இருக்கு. இது எது சம்பந்தப்பட்டது கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் பார்த்தாலே புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி நீங்க அமரன்ல வந்து இந்திய ராணுவத்தை இந்தியர்களை பெருமைப்படுத்துனீங்க. இதுல வந்து சம்மர கடத்தல்னாலே தமிழர்களை தான் கடத்துறதா ஆந்திராவில் அடிச்சு கொள்வாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுல தமிழர்களை பெருமைப்படுத்துற மாதிரி சோ இது வந்து சார் எந்த சாராரையும் பெருமைப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ எடுக்கப்படுற ஒரு படம் இல்லை. இது இருக்கிற சூழ்நிலைய ஒரு கமர்ஷியல் சினிமாவா அதே நேரம் சிந்திக்க வைக்கிற ஒரு சினிமாவா பிரசன்ட் பண்ற ஒரு படமா இருக்கும் அது. அதே மாதிரி கார்த்திகேயன் மம்முட்டி சார் பேர் சொன்னீங்க. இவர் பேர் அண்ணாமலையா? அண்ணாமலைக்கு அரோகராங்கிற ஒரு தனுஷ் என்ட்ரி ஆகிறப்போ இதுல என்ன பேர் சொல்லல சார். அவங்க சொல்றது அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்றாங்க. சார் டாக்டர் சார், இப்போ இந்த ஓம்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல சோம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது சோமபானம் சுறாபானம்னு சொல்லுவாங்க. அந்த சோமுங்கிற வார்த்தை மருவி தான் ஓமா வந்திருக்கு. சோம்னு சொன்னா கஞ்சான ஒரு பொருள் இருக்கு. எப்படி அதுல இருந்து வரி வந்திருக்கு? இந்த உண்மை தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படி இல்லை சார். ஐ திங்க் சான்ஸ்கிரிட்ல ஓம்காரா அப்படிங்கிறது ஓம்கான விளக்கமா இருக்கு சான்ஸ்கிரிட்ல. நம்ம சொல்ற ஓம் அதுதான். அண்ட் அதை தாண்டி இந்த ஓம்க்கு வந்து படத்துக்குள்ள டிராவல் பண்ணும்போது படம் வெளியாகிறதுக்குள்ள அதுக்கான எக்ஸாக்ட் விளக்கம் என்ன, இந்த படத்துக்கும் ஓம் அப்படிங்கிற சொல்லுக்கான சம்பந்தம் என்னங்கிறது ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புலப்படுற ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தடுத்து பண்ற ப்ரொமோஷன்ஸ்ல. ஸோ இதுல அந்த அளவுக்கு இது எனக்கு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு நீங்க சொல்றது. ராஜ்குமார் சார், இங்க மீனாட்சி சுந்தரம் சார், உண்மை கதையை நீங்க அமரன் எடுத்தீங்க. இந்த படம் கூட இந்த 2015 நடந்த ஒரு உண்மை சம்பவமா தெரிஞ்சு நாங்கள் வெளிப்படையா சொல்லல, ட்ரெய்லர்ல தெரியுது. இந்த உண்மை சம்பவங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையா இருக்கும். அது வந்து சினிமாவில் எடுக்கக்கூடிய சவால் என்ன? அப்புறம் வந்து இதுதான் தனுஷ் சாருடைய லைஃப்லயே பெரிய பட்ஜெட்ல உருவாயிருக்காங்க. இந்த கதைக்கு ஏன் அவ்வளவு பெரிய பட்ஜெட்? இல்லை சார், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த உண்மை சம்பவங்கள் பத்தி நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். ஐ திங்க் எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுமே வந்து they inspire ideas from they get inspired for ideas for concepts from daily life
இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இல்லை அவங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஸோ என்ன ஜானரில் நான் படம் பண்ண நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ போன படம் வந்து ஒரு பயோகிராபிக்கல் பிக்சர், ஒரு மிலிட்ரி பேசிஸில் பண்ண ஒரு படம். அது ஒரு ஆர்மி சோல்ஜர், ஒரு ஆர்மி மேஜருடைய வாழ்க்கை படமாக வந்தது. அது இப்போ பண்றது அதுக்குள்ள சில தன்மைகள் இருக்கு. பட் எந்த படமா இருந்தாலும் வெறும் அந்த உண்மை சம்பவத்தை மட்டுமே எடுத்து நம்ம படம் பண்ணோம்னா அது வந்து அதுக்கு ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்று ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்கிரீன் பிளே டிசைட்ஸ் எவ்ரிதிங். கற்பனை கதையா இருந்தாலும் உண்மை கதையா இருந்தாலும் ஐ திங்க் அதுதான் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் தி ரிசல்ட். சார் நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி, அதிக பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஐ ட்ரூலி பிலீவ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து அதை எல்லாருமே பார்க்குறோம். ஒரு படம் நல்லா போச்சு அப்படின்னா ஒரு சிறிய பொருட்செலவில் எடுத்திருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் நடிகர்கள் இல்லை புதுமுக நடிகர்கள், ஈவன் மலையாளம் சினிமா ஆர் எனி ரீஜன் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பேரியரா இல்லாம ஒரு சின்ன படம் கூட வந்து, அதாவது கம்மி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கூட வந்து இன்னைக்கு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி கலெக்ட் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் பண்ணிட முடியுது. அதனால பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அதுல அது ஒரு பெரிய குழு சேர்ந்த படமாகவும் இருக்கு. சார் இங்க கதாநாயகிகள் வந்து ஸ்ரீலீலாவும் சாய்பல்லியும் நிஜத்திலையும் டாக்டர்கள். இப்போ இந்த ஷூட்டிங் வந்து அடர்ந்த காட்டு பகுதிகளில் நடக்கும்போது ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு அவங்க வந்து உண்மையான டாக்டராக வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணாங்களா? வந்து இல்லை சார், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்டிங்க்கு ஆக்டர்ஸாக அவங்க ரோல்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த படத்தில் வேலை சரியாக இருக்குது ரெண்டு பேருக்கும். இன்னொன்று ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து முன்னேற்பாடுகளோட ரெடியாக இருக்காங்க. அதனால எந்த வித விபத்துகளும் நாங்கள் இது வரைக்கும் சந்திக்கலை. அண்ட் அப்படி ஏதாவது சின்னதாக பிரச்சனை, சில இடர்பாடுகள் வரும், சில தடங்கல்கள் ஏதாவது இருந்தால் கூட அது வந்து அவங்க ரொம்ப துரிதமாக செயல்பட்டு உடனே அதை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் வரல. சார் அமரன் படத்துலையும் சாய் பல்லவி இருந்தாங்க, ஓம்லையும் இருக்காங்க. பர்டிகுலராக என்ன ஸ்பெஷல் ரீசன் அவங்க இந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்கீங்க? செகண்டரி சாய் அபயங்கர் மியூசிக்கில் தனுஷ் ஏதாவது பாட்டு எழுதி பாடுறாங்களா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்லை, இப்போ நம்ம பார்த்த இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இந்த கிளிம்ஸில் கடைசியாக சில லிரிக்ஸ் வருதுல்ல, வீரா அப்படின்னு, அது வந்து தனுஷ் சார் எழுதினது தான். அது அந்த வரிகள் கூட தனுஷ் சார் எழுதினது தான். அண்ட் ஏற்கனவே படத்துக்காக ஒரு சாங் வந்து ஃபிலிம் பண்ணிட்டோம். அண்ட் சாய் பல்லவி அவங்க இந்த படத்தில் இருக்கிறது வந்து அவங்க மட்டும் இல்லை, நான் எப்பவுமே ஒரு கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மர் அந்த ரோலுக்குள்ளே வரணும்னு நினைப்போம். ஸோ அப்படியே அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற ஒரு ரோலுக்கு அவங்க நடிக்கிறாங்க. இதில் அந்த படத்துலையும் அவங்களுக்கு அந்த ரோல் ரொம்ப சூட்டபிளாக இருந்துச்சு, அதனால பண்ணாங்க. எஸ். இங்கே ஷாலினி, ஆக்சுவலி மம்முட்டி சார் அவரோட படங்களே வந்து அவ்வளோ ஈஸியான கதையோ கேரக்டரோ சூஸ் பண்ண மாட்டாரு. ரொம்ப சாய்ஸ் ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த கதை நீங்கள் சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவர் என்ன சொன்னார்? இல்லை, மம்முட்டி சாரை நான் வந்து உடனே பார்க்க முடியல. நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி ஒரு 6-7 months ஆச்சு சாரை பார்க்கறதுக்கு. சாருக்கு வேற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நான் கதை சொல்றதுக்கு ஒரு நாள் அவர் சென்னையில் இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் அதுக்கு முன்னாடி அவரோட டச்சில் இருந்தேன். சென்னைக்கு அவரோட வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நான் போய் மீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நான் அந்த கதையை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பேசி முடிக்கும் போது அவருக்கு சில டவுட்ஸ் இருந்தது. அந்த டவுட்ஸை கேட்டுட்டு அன்னைக்கு அந்த மீட்டிங்லேயே நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ராஜ்குமார் சார், மம்முட்டி சாரு நிறைய தேசிய விருது 4-5 வாங்கியிருக்காரு. தனுஷ் சாரு 2 தேசிய விருது. 2 தேசிய விருது வாங்குறத வச்சு படம் பண்ணது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு டேரக்டா? ரொம்ப சுலபமாக இருந்தது. ஏன்னா சார் அவங்க 2 பேருமே வந்து தே கம் வித் தேர் ஓன் லெகசிஸ் அண்ட் அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டியோட வராங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி ஆகிடுது. அப்புறம் அவங்களுடைய கொலாபரேஷன் வந்து ரொம்ப படத்துக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது ஒரு டைரக்டர்ஸ் டிலைட் இந்த 2 ஆக்டர்ஸுமே. சார் ராஜ்குமார் சார், இங்கே விஜயகானந்த், வாழ்த்துக்கள் சார். டைட்டிலும் கேம்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது. இந்த 2 சாப்டர்னு சொல்லிட்டீங்க. ஸோ 2மே இப்போவே ஷூட் பண்ணுவீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் செகண்ட் பார்ட் பற்றி இருக்கணும்? ஸ்கிரிப்ட் முடிச்சா சார் 2க்கும்? இல்லை சார், இது வந்து முதல் சாப்டர் தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கான ஒர்க் எல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கும்.
ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றதை தாண்டி இதுக்குன்னு ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பகுதியாக வரும் அப்படிங்கிறதா சார். அண்ட் இந்த சாப்டர் 1க்கு ஒரு தொடக்கம், ஒரு மிடில், ஒரு எண்ட் அப்படின்னு இந்த படத்தோட கதை முழுமையா இந்த பார்ட்லயே முடிஞ்சிடும். இந்த சாப்டர் 1லயே அது முடியும். எஸ் சார், அக்ஷய் ஃப்ரம் தி யூனியன் எக்ஸ்பிரஸ் சார் ஹியர். ஹாய் சார். அண்ட் நீங்கள் வந்து இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து தனுஷ் சார் வந்து ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் சினிமாக்கான சென்சிபிலிட்டிஸை வந்து நல்லா இது பண்ணியிருந்தாரு, பேலன்ஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ டு ரைட்? ஏன்னா இப்போ ஸ்டார்ஸுமே நிறைய வந்துட்டாங்க, மம்முட்டி சார் அண்ட் தனுஷ் சார். உங்களுக்கு அந்த சென்சிபிலிட்டிஸை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி இருந்துச்சு ரைட்டர்? இல்லை சார், இது வந்து ஆக்டர்ஸை காஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் எழுதின ஸ்கிரிப்ட் இல்லை. இது நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஐயோ இந்த கேரக்டர் இவங்க பண்ணா நல்லா இருக்குமேனு அவங்களோட அப்பாயின்மெண்ட் அந்த அவங்களோட லிசனிங் அந்த நரேஷன் டைம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் காஸ்ட் பண்ணி இவங்க எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கேரக்டர் கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. யாரும் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு அந்த மாதிரி விவாதங்களுக்குள்ள இது ஃபார்ச்சுனேட்லி போகல. ஸோ எல்லாரும் சந்தோஷமா அவங்க பார்ட்ல வந்து நடிக்க வந்திருக்காங்க. அண்ட் என்கிட்ட ஏற்கனவே இதுக்கான கேரக்டர்ஸ் இருந்தது, அந்த செட்டப் இருந்தது, அதனாலதான் அவங்களை காஸ்ட் பண்ண முடிஞ்சது சார். சார் ராஜேஷ். எஸ் சார். வாழ்த்துக்கள். முதல்ல அமரன்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்க, ஒரு ஹீரோவா பண்ணீங்க, பக்காவா பண்ணீங்க. பட் இந்த படத்துல வந்து பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் பிரிகேண்டை வந்து ஒரு ஹீரோவா காட்டுற மாதிரி இருக்கு டீசர்லாம் பார்க்கறதுக்கு. பட் இதை நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு ஹீரோவா காமிச்சிங்க, பட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடா இருக்கவங்க ஹீரோவா காமிச்சா நெக்ஸ்ட் சொசைட்டி எப்படி இருக்கும்ன்றது நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் பிரிகேண்ட் ஒரு தப்பானதுதான், காட்டை அழிக்கிறவங்க தான். இதுல வந்து நீங்க சொல்ல வர்றது வந்து இந்த காட்டு அழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கூலி ஆட்கள் திருவண்ணாமலை காமிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க இந்த ராயலசீமா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பிளஸ் திருப்பதி அந்த சைட்ல எல்லாம் வந்து ரெட் சாண்டர்ஸை வந்து அறுக்கிறதுக்கோசம் இங்க இருந்தா கூப்பிட்டு போறாங்க, திருவண்ணாமலையில இருந்தா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த புஷ்பான ஒண்ணு பண்ணாங்க. அங்கேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் பிரிகேண்ட் வந்து அவனதான் ஹீரோவா காமிக்கிறாங்க. பட் உங்க படத்தை எப்படி காமிச்சிருக்கீங்க? இதுல வந்து அதை தான் வந்து நீங்க முக்கியத்துவம் காட்டுறீங்க. அதான் சார், இது வந்து இப்போ நீங்க படத்துல பார்த்தது வந்து ஒரு காட்சி. அந்த காட்சியை வச்சு ஹீரோவுடைய கேரக்டர் என்ன, இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தோணும். மேபி அந்த டிஸ்கஷன்ஸை ஓப்பன் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஸோ உங்க பார்வையில் அது அப்படி இருக்கு. பட் இதை தாண்டி படத்துல நிறைய விஷயம் இருக்கு, அது வரும்பொழுது அது எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். சார் ராஜ்குமார் சார், ஆக்சுவலாக உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 9 years ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் மோஸ்ட்லி 3 films தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களாம் ஏன் ஒரு படைப்பாளிகள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் காரணம் பிரம்மாண்டத்திற்காகவா இல்லை ஹீரோவோட காட்சிட்டுக்காகவா? ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ 96 பிரேமா இருக்கட்டும், துருவங்கள் 16 காட்டு நாராயணா இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க, குரங்கு நிக்கிறனா இருக்கட்டும். ஸோ என்னதால இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு தெரியல சார். இது ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த படம் வந்து February 20 ஷூட்டிங் ஆரம்பிச்சோம், October 16 ரிலீஸ்னு போட்டிருக்கோம். கரெக்டா 8 மாசம் நினைக்கிறேன், 8-9 மாசமா தெரியல எனக்கு. 8 மாசத்துல அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ்க்கு கொண்டு வரோம். ஸோ இப்படியும் சில நேரங்கள்ல அனுபவங்கள் இருக்கும். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டர் கதை எழுதி வீட்டில் ரெடி ஆயிட்டா மட்டும் படம் பண்ணிட முடியாது. அதுல நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்டலா சேர்ந்து வரணும், அதுக்கு ஒரு அமைப்பு வரணும். அது எல்லாரும் சேர்ந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து அமையும் பொழுதுதான் ஒரு படம் நடக்குது. அண்ட் சம்டைம்ஸ் தாமதங்கள் ஏற்படும், தடங்கல்கள் வரும். சில நேரம் வேகமா நடக்கும். நம்ம இப்போ ரோட்ல போறோம், ஒரு நாள் வந்து எல்லா சிக்னலும் கிரீனாவே இருக்கும், அப்படியே வேகமா போயிடுவோம். சில நேரம் டிராபிக் இருக்கும், எல்லா இடத்துலையும் நம்ம போய் நிற்கிற நேரம் மட்டும் ரெட் சிக்னல் விழும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. அவங்களுக்கான கால சூழல், அந்த நேரம் இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலை, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். யாருமே வந்து டிலே பண்ணணும் அப்படின்னு நினைச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்துக்கிறது நல்லது சார். எனக்கு இந்த டைம் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நீங்க சொன்ன அந்த 9 வருஷத்தை நான் ரியலைஸ் பண்ணல. அந்த வெயிட்டிங் டைமும் ஃபில்ம் மேக்கிங்கோட ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன் நான், அட்லீஸ்ட் ஃபார் டைரக்டர்ஸ். எஸ் சார். இந்த சார், ஹலோ சார். எஸ் சார். இந்த 20 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க, திருவண்ணாமலையில தான் பாதிக்கப்பட்டாங்க. அதை பேஸ் பண்ணி புஷ்பா மாதிரி அதை வச்சு புஷ்பா மாதிரி பண்றீங்களா அல்லது அது டாக்குமெண்ட்ரியா பண்ண போறீங்களா? இல்லை சார், இது ஃபீச்சர் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சார் வேறு சில படங்கள் அது வந்து
ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு டாபிக் எடுத்து பண்ணியிருந்தா அந்த படம் வந்து நம்ம நினைவுல ஒரு விதத்துல இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப நாளா நினைவுல இருக்கிற சில நிகழ்வுகளை, சில நிதர்சனங்களை மையமா வச்சு அதுக்கு மேல நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி உருவாக்கி இருக்கிற ஒரு திரைக்கதை. ஸோ இதுக்கும் வேற எந்த படங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் நீங்க குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் சம்பவம் இதுல இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு இன்ஸ்பிரேஷனா அந்த தாட் இருந்திருக்கு கண்டிப்பா. டேவிட் சார், ஜெயச்சந்திரன் பேசுறேன் சார். தனுஷா வந்து இப்போ ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு, நடிச்சு வெற்றி படங்கள்லாம் இருக்கு. இது வந்து அவர் நடிக்கிற பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேன் இந்தியா படமா நீங்க உருவாக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாம ஸ்டார் காஸ்ட் வந்து மம்முட்டி, தனுஷா 2 பேர் மட்டும் தான் தெரியுது. மற்ற லாங்குவேஜ்லாம் போகும்போது அங்கே உள்ள ஆர்டிஸ்ட், ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் வேற இருக்கா சார்? இல்லை ஐடியா இருக்கு? இல்லை சார், ஐ திங்க் ஒரு ஸ்கிரிப்ட் ரூட்டடா அந்த தன்மைக்கு ஏற்ப இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்மையா கரெக்டா பண்ணாலே பேன் இந்தியா மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ ரீச் பண்ணிட முடியுது. வெறும் காஸ்டிங்ல மட்டும் அது நிகழாது. அதுக்கான கதையும் கேரக்டரும் அவங்களுக்கான ஒரு அந்த பார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் அவங்களும் உள்ள வருவாங்க. வெறும் டெக்கரேஷனுக்காக இதில் யாரையுமே நம்ம சேர்க்கல, அப்படி சேர்க்கறது எனக்கு விருப்பமும் இல்லை. எஸ் சார். டைரக்ட் சார், பாலம் இங்க 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 இப்போ ஒவ்வொரு படமும் உங்களுக்கு ஒரு படிப்பினைன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ரங்கூனா இருக்கட்டும், இல்லை அமரனா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், அந்த 3 படத்துலையும் 3 ஹீரோக்கள்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 3 ஹீரோக்கள்கிட்ட ஏன் கிடைச்ச படிப்பினை அனுபவம் ஏதாவது சொல்லுங்க சார். அனுபவம் அப்படின்றது வந்து நாட் ஜஸ்ட் வித் ஹீரோஸ், நம்ம ஒர்க் பண்ற ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கும், கூட ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் அதுல வந்து ஒவ்வொரு ஜேர்னி ஒரு மாதிரி இருக்கும். இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். முதல் படத்துல எனக்கு கௌதம் கார்த்திக் நடிச்சாரு. அவர் இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ நம்ம இங்க உட்காந்து இந்த டீசர் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 3வது ஆளா எனக்கு விஷ் பண்ணது, ஆர் அட்லீஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் கூட விஷ் பண்ணிருக்கலாம், நான் 3வதா அவரோட மெசேஜ் தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா டைட்டில் பத்தி அந்த டீசர்ல காட்டின அந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு சத்தத்துல ரொம்ப கேட்கல. ஸோ அந்த நட்பு தொடர்பு இன்னும். அண்ட் அதே மாதிரி போன படம் நான் ஒர்க் பண்ண சிவகார்த்திகேயன், ஸோ அவரும் வந்து அந்த படத்துல ஒரு கரெக்டான ஒரு நேர்த்தியான ஒரு அனுபவம் இருந்தது. இப்போ தனுஷரோட ஒர்க் பண்றது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டா இருக்கு, ரொம்ப பிளசண்டா இருக்கு. தினம் தினம் ஏதாவது ஒரு ஆச்சரியம் நிகழுது. ஐ திங்க் இந்த என்டையர் ஜேர்னி முடிக்கும் போது நான் அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலா பற்றி சொல்லுங்க சார். ஸ்ரீலீலாவோட இப்பதான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ டேஸ் வி ஹவ் ஸ்டார்டட் ஒர்க் வித் ஹர். இப்பதான் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அவங்க. இன்னும் அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சைடை நம்ம நிறைய படங்கள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் டான்சர், பட் a very good actress also. I mean a very good performer also. Hello. Hello. Sir, sorry to interrupt. One question. Hello sir. I am Krishna Kumar from Delhi. Sir, here. I have 2 questions. In what way this இந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கு வந்து உங்களுக்கு நெசசிட்டியா இருக்கு? நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஓம்ங்கிறது நம்ம இந்து விஷயத்துல பிரணவ மந்திரத்துல மனசாந்திக்காக சொல்ற ஒரு மந்திர வார்த்தை. அதை எப்படி ஒரு டிசைனே வந்து அட்டாக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஷார்ப்பாக வச்சுருக்கீங்களா? அதுக்கு விளக்கம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. இல்லை சார், நம்ம தினம் சாமி கும்பிடுறோம். பல்வேறு மாதிரியான கடவுள்கள் நம்மளோட வழிபாட்டு முறையிலேயே இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கு, கையில் ஆயுதங்கள் இருக்கு, சாந்தமாகவும் இருக்கு, எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு பேசு பொருளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்க கேட்ட கேள்விக்கு ரிலேட் பண்ணி சொல்லும்போது அண்ட் இந்த வார்த்தை கதைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நிறைய பேர் இதே கேள்வியை மாத்தி கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். அடுத்தடுத்த பார்வைகள் வரும்பொழுது அது தெளிவா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். இது வந்து ஓம் படத்தினுடைய தொடக்கம் மட்டும்தான். இட்ஸ் கோயிங் டு பீ இன்னும் நிறைய ஈவென்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் மட்டும்தாங்கிறதுனால இன்னும் உங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வரக்கூடிய ஈவென்ட்ஸ் அதை நிச்சயமாக நீங்க கேட்பீங்க. ராஜ்குமார் பெரியசாமி சார், தேங்க்யூ சோ மச்.